அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். இந்த பதிவில் ஐயப்பனை பற்றி தான் நம்ம பேசின்னு இருக்கோம். சரி, இப்பவும் இந்த கேள்வி தொங்கிட்டு தான் நிற்கிறது. ஐயப்பனுக்கும் சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்? அதுதானே உங்களோட கேள்வியும் அதுதான், என்னோட கேள்வியும் அதுதான். அப்படி ஒரு நாளைக்கு நான் தூங்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 5:15 5:30 மணி இருக்கும். டைம் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாது. தூங்கிட்டு இருக்கும்போது புலி மேலே ஐயப்பன் வரார் கனவுல. அப்படியே புளியை பார்த்தா நம்ம எப்படி அடிச்சு பிடிச்சி நின்றுருந்தோம். ஓடுறதுக்கு நல்ல காலம் எங்கேயும் வந்துருச்சு, ஓடலை. அருவும் கட்டிலுக்கு அருவில் ஓரத்தில் படுத்துட்டு இருக்கேன். நான் எந்த ஓடவும் இல்லை. நல்ல காலம் அடிச்சு பிடிச்சி எந்திருந்து பார்க்குறேன். கனவு அப்படி கண்ணு முன்னாடி எப்படி வந்தாருன்னா, ஐயப்பன் இப்படி உங்களுக்கு முன்னாடி பெரிய ஒரு புலியில் ஏறி உட்காந்துட்டு இப்படி வந்தாருன்னா எப்படி இருக்கும், இப்படியே வந்தாருன்னா எப்படி இருக்கும் உங்கள் பக்கத்தில். அப்படியே நடுங்கி போயிடுது. அப்படியே காலம்பரை எந்திருக்கும் போது ஸ்வெட்டோடு எந்திருக்கிறேன். சுவாமி, என்னது இது? எதுக்காக பாபுக்குட்டி ஐயப்பன் ரூபத்தில் வரேன்? நான் அப்பவும் அப்படி தான் அவரை கேட்குறேன், எப்படி பாபுக்குட்டி, எதனால ஐயப்பன் வரார் நீங்கள் சொல்லுங்க, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எனக்கு வர இன்சிடெண்ட் எல்லாம் இப்படி கோர்வையாகவே வருது, ஏன்னு கேட்டுருக்கேன் அவர்கிட்ட. அப்போது எனக்கு அப்போ என்னன்னே தெரியலை. கார்த்தால எல்லாம் குளிச்சு முடிச்சு சுவாமி எல்லாம் கும்பிட்டதுக்கப்புறம் வந்து உட்காந்து சாப்பிட்டதுக்கப்புறமா டிவி ஆன் பண்ணுறேன். மாளிகாபுரம்ங்கிற படம். நான் நினச்சேன் இது ஒரு ஹாண்டட் மூவிஸ், ஏதோ ஒரு பேய் படமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். ஒரு 5 வயசு குழந்தை ஐயப்பனை பார்க்கறதுக்கு தனியாக ட்ராவல் பண்ணுறது. திருப்பி ஐயப்பனா? அப்போ எங்கள் ஆற்றுல இருக்கிறவாள், நீ ஓம்கார் ஜோதியில் எப்போவுமே எல்லா சுவாமியும் பற்றி போட்டல, ஐயப்பனை பற்றி போட்டையான்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா. ஐயோ சுவாமி, நான் என்ன பாட்டு போடணும், இல்லை என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு தெரியலையேன்னு சொல்லி நான் புலம்புறேன். அவர்கிட்ட ஏதாவது சொல்லுங்கோ பாபா, சொல்லுங்கோ அப்படின்னு நான் கேட்குறேன். ஒன்றும் பேசலை. அவர் அமைதியாக உட்காண்டிருக்காரு. 1 நாள் போச்சு, 2 நாள் போச்சு. எல்லா இடத்துலேருந்தும், அது ஐயப்பன் சீசன் கூட கிடையாது, எல்லாரும் ஐயப்பனை பற்றியே பேசுகிறா. எனக்கு பொறுமையே விட்டு போச்சு. கொஞ்சம் 2 நாள் 3 நாளாக எடுத்து 4வது நாள் அன்னைக்கு ரமாஜின்னு சொல்லிட்டு சாய்டி ஓட்டி கூப்பிடுறான். கூப்பிட்டுட்டு, சாய்ராம் எப்படி இருக்கலா, நான் இருக்கேன். அவள் வந்து எனக்கு ஆன்மகுரு. அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அவ்வளோ எனக்கு இஷ்டம் அவளை. அப்போது அவள் வந்து கூப்பிட்டுட்டு எப்படிம்மா இருக்கள் அப்படின்னா, நல்லா இருக்கேம்மா, எப்படி இருக்கள் நீங்கள் அப்படின்னு எல்லாம் கேட்குறேன். கேட்டோன்னே, ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னான். சொல்லுங்கம்மா அப்படின்னு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பாபா சுயம்புவா ஒரு வீட்டில் உருவாயிருக்கார். சுயம்புவா வந்திருக்காரா அந்த வீட்டில், ப்ளீஸ் எடுக்க போய் பார்த்துட்டு வரலாமேன்னு. அவள் அப்படியெல்லாம் விடமாட்டா சாயி, ஏன்னா அவள் வந்து பாரம்பரியமாகவே ஐயப்பனை கும்பிடுறவா. ஐயப்பன் வீட்டில் சுவாமி அவதரிச்சிருக்காரா, எப்படி அது சாயின்னு கேட்டேன். போய் பார்க்கலாமான்னு ரொம்ப உந்துதலாக இருந்தது, ஆசையாக இருந்தது. அந்த வீட்டை போய் பார்க்கணும், சுவாமியை சுயம்புவா வந்திருக்காருன்னா போய் பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு. அவள்லாம் ஒத்துக்க மாட்டா, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஆகி அவள் ஒத்துக்கவே மாட்டா. அதனால வேஸ்ட்டு, நம்ம ட்ரை பண்ணுறதே வேஸ்ட்டு, இதை ஏன் சொன்னேன்னு வேற என்னை கோயிச்சுப்பா அப்படின்னா. அப்போ தான் நான் அவள்கிட்ட கேட்டேன், சரி சாயி, ஐயப்பனும் சுவாமிக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு சத்தியமாகவே புரியல. ஏன்னா 4 நாளாக இந்த போராட்டத்தின் இடையில தான் நான் சிக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அவள்கிட்ட. அப்போ அவள் சொன்னா, இன்னைக்கு கார்த்தால நான் ஒரு வீடியோ பார்த்தேன் சாயி, அதில் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தா அவள் 2 பேருக்குள்ள ஒற்றுமைன்னு. ஒற்றுமையா? ஆமாம் அப்படி. ஐயோ, அது என்ன, சொல்லுங்க அப்படின்னு நான் அவள்கிட்ட கேட்குறேன். அதாவது 2 பேரோட இடது கையும் கவனிச்சு பாருங்கோ அப்படின்னு சொன்னான். 2 பேரோட இடது கையும், பாபா வந்து கால் மேலே அட்டனை கால் போட்டிருப்பார், இடது கையை வந்து வலது காலோட கட்டை விரல் மேலே வச்சிருப்பார். கரெக்டு, இடது கையும். ஆமாம். ஐயப்பனோடது, ஐயப்பன் கீழே தொங்க விட்டுன்னு. ஆமாம், 2 பேருமே இடது கையை தொங்க தான் விட்டுருக்கா அப்படின்னு. அதுக்கு பேர் நிஷன்ன முத்திரைன்னு பேர் அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 2 பேருமே தன்னுடைய டிவோட்டீஸை அவளே பாதுகாத்து முக்திக்கு வழி கொடுக்குறவா, அவளோட டிவோட்டீஸ் அவளே காத்து வழி நடத்தி அவளே எல்லாத்தையும் செஞ்சிடுவா அப்படின்னு அர்த்தம். அவள் 2 பேருக்கு உள்ள ஒற்றுமை அதுதான். அதே மாதிரி நீங்கள் பாருங்க, ஐயப்பனுடைய அவதாரம் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளேருந்து தான் அவரை கண்டெடுத்து கொண்டு போனா மாதிரி தான் சுவாமியோட அவதாரமும் அந்த மாதிரி தான். 2 பேரும் அன்னதானத்தில் ரொம்ப சிறந்து விளங்கினவா, எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும்னு நினச்சவா. யோசிச்சு பாருங்க, அவர் என்ன வந்தாலும் சரி, அன்னதான பிரபுவேன்னு சொல்கிறோம், எங்கே போனாலும் அங்கே கிடச்சிடும். நான் வந்த வரைக்கும் நான் அப்படி தான் பார்த்தேன். எனக்கு கிடைச்சதெல்லாம் அந்த ஐயப்ப பக்தர்கள் கொண்டு வந்து கொடுத்தா. ஸோ நிஜமாவே சொல்கிறேன், இவ்வளோ காம்பினேஷனா இவாளுக்குள்ள அப்படிங்கிறது அன்னைக்கு தான் எனக்கு கிளியர் ஆச்சு. சுவாமி எல்லாத்துலேயும் நிறைஞ்சிருக்கார் அப்படின்னு. இந்த கடவுள் அந்த கடவுள்னு வித்தியாசம் நமக்குள்ளே தான் இருக்குது, சுவாமிக்குள்ளே கிடையாது, குருமார்களுக்குள்ளே கிடையாது.
சாய் சச்சரிதத்தில் கூட ரொம்ப அழகாக ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் பார்க்கலாம். ராமரை கும்பிட்றவாளுக்கு ராமரா காட்சி அளிப்பர், கிருஷ்ணரை கும்பிட்றவாளுக்கு கிருஷ்ணரா காட்சி அளிப்பர், எந்த குருவை கும்பிட்றாளோ அந்த குருவா காட்சி அளிப்பர் பாபா. ஆக எல்லாத்திலையும் அந்த பரம்பொருள் நிறைஞ்சிருக்குங்கிறது தான் இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது. சரி, அடுத்த அற்புதம் என்ன? தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்காக. சுவாமியினுடைய திருவருளால் வருகின்ற 24ஆம் தேதி வில்லிவாக்கத்தில் குளக்கரை வீதியில் இருக்கக்கூடிய எல்லையம்மன் திருக்கோவிலில் வச்சு மகா பிரத்திங்கரா யாகம் பண்ண இருக்கும். கண்டிப்பாக இதில் அனைவரும் கலந்துக்கணும் நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, இப்போ கொரோனா தொற்று வேகமாக பரவின்றிருக்கு. அதிலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். அடுத்ததாக என்னென்னவோ பரிகாரம் பண்ணினாலும் கண் திருஷ்டியை மட்டும் போக்கவே முடியலை அப்படின்னு சொல்கிறவா இருப்பா. அவள் கண்டிப்பாக இதில் பங்கெடுத்துவோங்கோ. அது மட்டும் இல்லாமல் பில்லி சூனியம் அப்படிங்கிற தீய சக்திகள் அவற்றிலிருந்து நம்ம வெளிவரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரக்கூடியது தான் இந்த மகா பிரத்திங்கரா யாகம். அது மட்டும் இல்லை, எவ்வளவோ தொழில் பண்ணி பார்த்துட்டேன், வருமானம் மட்டும் காணும் அப்படின்னு சொல்கிறவா இருந்தால் கண்டிப்பாக மறைமுக எதிரிகளை வேறறுக்கவும் இந்த மகா பிரத்திங்கரா யாகத்தை கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். ஜாதகத்தில் எவ்வளவோ கோளாறுகள் இருக்கும், அதிலிருந்து நம்ம வெளியில் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை சிறந்து அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவாளாக இருந்தால் கண்டிப்பாக இதில் பங்கெடுத்துக்கலாம். இது உங்கள் கைக்கு கிடைக்கிறதானா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிச்சயங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதனுடைய சங்கல்பம் ரொம்ப அதிகமாக இருக்குமோன்னு நினைக்கவே வேண்டாம். ஏன்னா எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் தான் இதை நம்ம பண்ணுறோம். வெறும் 222 ரூபாய் மட்டும்தான். நான் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கேன், அவுட் ஆஃப் கண்ட்ரியில் இருக்கேன், நேரடியாக வர முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவாளாக இருந்தால் அவளுக்காக சங்கல்பம் பண்ணி யாக ரட்சையோட அவளுக்கு பிரசாதமும் அனுப்பி வைக்கிறோம். உங்கள் வீடு தேடி வருவள் அம்பாள். எந்த ஒரு விஷயம் பண்ணும்போதும் பூஜை பண்ணினாலும் பரிகாரம் பண்ணிட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முதல் பரிகாரம் என்னென்னா, ஒரு 10 பேர் நன்னா இருக்கட்டும் சொல்லி இதை கொண்டு போய் அவளுக்கு கொடுக்கறது. 2வது பரிகாரம் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு சுவாமி காரியங்களுக்கோ பூஜைக்கோ அனுப்பினா அவ்வளோ விசேஷம். எல்லாரும் இன்புற்று வாழணும், எல்லாருக்கும் எல்லா சந்தோஷமும் வரணும். அவள் அனுபவித்த சந்தோஷம் இல்லை, அத்தனை குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கணுங்கிறது மாத்திரம்தான் என்னோட ஆசை. இதை தொடர்ந்து இந்த யாகங்கள்லாம் எப்படி பண்ணுறதுக்கான யோகம் எனக்கு அமைஞ்சதுங்கிறதையும் நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். மந்திரங்கள், ஓங்கார் ஜோதியில் நான் போட்டுருக்கிற மந்திரங்களுக்கு பின்னாடியும் இயக்கக்கூடிய சக்தின்னா அது பாபா மாத்திரம்தான். அதுவும் எப்படின்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேன். நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ பண்ணியிருக்கார் சுவாமி. ஸோ மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு அருமையான படிவோட. அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.